வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்வேசிப்பின் கண்டது அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் டொவினோ தாமஸ் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. போலீஸ் ப்ரொசீஜர் ட்ராமா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஜேனரை மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டு பிரிக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு பர்டிகுலர் ஜேனரில் நிறைய படங்கள் ரொம்ப தரமாக கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா குட்டாவும் சிக்ஷையும் சொல்லுவேன். அதே மாதிரி ரீசெண்டாக வந்த கண்ணூர் ஸ்குவாட் சொல்லுவேன். இது எல்லாமே பயங்கர குவாலிட்டியான ஒரு போலீஸ் ட்ராமா. அந்த வரிசையில் நம்ம இந்த படத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த படம் ஒரு 2 காம்ப்ளிகேட்டட் மர்டர் கேஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு படம். 2 டிஃப்ரெண்டான லொகேஷன்ல நடந்த கொலைகள், அதுவும் 2 பெண்களோட கொலைகள். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் ஒரு ஊர்ல எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஊர்ல லவ்லி அப்படின்ற ஒரு பொண்ணு மர்மமான முறையில் காணாம போயிருப்பா. ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணை யார் என்ன பண்ணா அப்படின்ற அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஆஃப்ல சடனா பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிஃப்ரெண்டான லொகேஷன்ல ஒரு டிஃப்ரெண்டான மர்டர் கேஸை வந்து இவங்க எடுத்திருப்பாங்க. ஸ்ரீதேவி அப்படின்ற ஒரு பொண்ணோட மர்டர் கேஸ், பல வருஷமா பெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ். அதை வந்து டொவினோ தாமஸ் அண்ட் டீம் வந்து மறுபடியும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த 2 இன்வெஸ்டிகேஷனையுமே ஏன் இந்த டீம் பண்றாங்க, எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணாங்க, கடைசியா வந்து அந்த கொலையாளி யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த படத்தோட சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவேன். 2 கொலைகளுக்கான அந்த காரணங்களையுமே வந்து ஒரு ஆஃபோட முடிவுல தான் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த கில்லரை அரைவ் பண்ற அந்த லாஜிக் அப்படின்றதுமே இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதாவது சின்ன சின்ன க்ளூஸை வச்சு எப்படி அந்த கில்லர் அரைவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவுட் ஆஃப் நோவேர் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி இந்த படத்துல தேவையில்லாத டீவியேஷன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க. அதாவது இப்போ டொவினோ தாமஸ்க்கு ஒரு லவ் ஸ்டோரி, அவரோட ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத கணக்கெலாம் இந்த படத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி டொவினோ தாமஸ்க்கு தேவையில்லாத மாஸ் சீக்வன்ஸ் அப்படின்றதுமே இருக்கவே இருக்காது. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்மையாக இருந்திருக்காங்க. அதுக்கும் ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட லேண்ட்ஸ்கேப் ஆக்சுவலாக 2 டிஃப்ரெண்டான லொகேஷன்ஸில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் 90s நடக்கக்கூடிய கதை. அந்த 90s அந்த 2 லொகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லி ஆகணும். ஏன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ பிளசண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் இன்வெஸ்டிகேஷனில் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஹேர்டில்ஸ் அதுவுமே நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான கம்யூனல் பிரஷர் அப்படின்றது இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஊரே வந்து இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸரா வந்து டொவினோ தாமஸ் தன்னோட ரோலை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். நிறைய இடங்கள்ல ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தினார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி சில விஷயங்களை சொல்லுவாரு. பட் அது எல்லாத்தையுமே பெருசா கண்டுக்காம அவரை இக்னோர் பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். அதுல எல்லாமே வந்து பட்டையை கிளப்பியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த ஒரு பில்டப் இருக்குல்ல, அது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லெட் டவுன் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஒரே பேட்டர்ன்ல 2 ஹாஃப்மே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரே செட் ஆஃப் சீன்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். ஆல்சோ இந்த படத்துல கண்டிப்பா பேஸ் இஷ்யூஸ் அப்படின்றதுமே இருக்க தான் செய்யுது. கண்டிப்பா ஒரு கிரிப்பிங்கான ஒரு த்ரில்லரா கொடுத்துருக்கலாம். பட் ரொம்ப ஸ்லோவான ஒரு போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமாவாக கொடுத்துருப்பாங்க. ஈவன் அந்த போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமாலுமே இன்னும் கொஞ்சம் டீடைலிங் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி ஒரு குவாலிட்டியான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ தாராளமாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போகக்கூடிய படம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.